ஸோ நியூ இயர் நியூ பவர் அண்ட் நியோ 10 ப்ரோ. ஸோ நியோ 10 ப்ரோ கிடையாது 10R. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி இவங்க நேமை மாற்றிருக்காங்க, பட் ஸ்பெக்ஸுமே மாற்றிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது. ஸோ சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ எப்போ நியோ 10 ப்ரோ நியோ 10 ப்ரோ நியோ 10 ப்ரோ சோஷியல் மீடியாஸில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் ஃபேன்ஸ் வெறித்தனமாக கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஐக்யூ பதில் சொல்லிட்டாங்க. ஸோ கம்மிங் மார்ச் 11th வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்யூடைய 10R லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நியோ 9 ப்ரோவே தெரியும், லாஸ்ட் இயரில் 35,000க்குள்ள பெஸ்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அதே இடத்த அவங்க பிடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை விட கீழே இறங்கி வந்திருக்காங்க. அண்டர் 30Kல கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெறித்தனமாக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் லீக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம வந்து புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது அண்டர் 30Kல ஸ்னாப் டிராகனுடைய 8 Gen 3. ஸோ 8 Gen 3 ஸோ டெஃபினட்டாக இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்னாப் டிராகனில் இந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எல்லாமே பெரிய பட்ஜெட் ஃபோனில் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த 8 Gen 3யோட வரது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபோன் நான் சொல்லுவேன். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் லாஸ்ட் இயர் 8 Gen 2 கொடுத்தாங்க நியோ 9 ப்ரோவில். பட் அதுவே தாறுமாறு. பட் இந்த வாட்டி 10Rல ஸோ இந்த பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள அந்த ப்ராசஸரை அண்டர் 30Kல கொடுக்கறது ஐ திங்க் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்தாலும் இம்ப்ரெசிவாக படுறது 6400 mAh பேட்டரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டரி நான் சொல்லுவேன். பட் இவ்வளோ பெரிய பேட்டரியாக இருந்தால் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் வரப்போகுது. பிகாஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி சிலிகான் கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து லாஸ்ட் இயரில் 120க்கான பிடி சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சின்ன டவுன் கிரேட் ஒரு 80 வாட் தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இது பெரிய விஷயம் கிடையாது. 80 வாட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசு தான். பட் பிரைஸுமே கம்மியா இருக்குல்ல. ஒரு 5000 ரூபாய் லாஸ்ட் இயர் 36,000 கிட்டத்தட்ட லான்ச் பண்ணாங்க. இந்த வாட்டி ஒரு 30,000க்கு லான்ச் பண்றாங்க. பட் 80 வாட்ன்றது ஃபாஸ்ட் சார்ஜர் கண்டிப்பா. ஸோ டெஃபினட்டா பெர்ஃபார்மன்ஸ்க்கு சரி அடிச்சு தூள் கலப்பலாம். காலேஜ் யூசர்ஸ்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா காலேஜ் யூசர்ஸ் மேக்ஸிமம் ப்ரெஃபர் பண்றது வந்தீங்கன்னா ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், ஒன்று பேட்டரி நல்லா இருக்கணும். ஸோ ரெண்டுமே இந்த ஃபோன்ல தாறுமாறா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் தாண்டி அவங்களுடைய ஸோ ஓன் UI தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபன்டச் OS கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15 மேலே பில் பண்ணி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஐக்யூ. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க நிறையவே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேப்பர் கூலிங் டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கேமரா பற்றி பேசி ஆகணும். நியோ 9 ப்ரோவே கேமராவில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் இந்த ஃபோன்லேயாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி சென்சாரை மாற்றுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோனியோட லிட்டியா சென்சர் 600 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் தான். ஸோ கேமரா வைஸ் நீங்கள் நிறைய பேர் இதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணாதீங்க. பட் ரொம்ப மொக்கையாக இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த 30,000க்கு எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு வந்து பார்த்ததா தெரியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கேமரா வைஸ் ஓகே. 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் சம்திங் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெகா பிக்சல் வந்து கன்ஃபார்ம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். பட் 1080p தான் ஷூட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். பட் வில் பி இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக இன்னும் 1 வீக்ல ஃபோன் லான்ச் ஆகும் போது கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வரும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை ஐக்யூ ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட காம்படிட்டர் போக்கோவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இது காம்படிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஐக்யூ சூப்பராக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.